வணக்கம். ராமலிங்க ஹாஸ்பிட்டல் திருவண்ணாமலையிலிருந்து நான் உங்கள் டாக்டர் காவியா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தூக்கமின்மையா அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ தூக்கமின்மையா ஜென்ரலா என்ன சொன்னா இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவோம். இது தூக்கம் பாத்தீங்கன்னா நம்ம டயர்ட் களைப்பு மட்டும் போக்குறது இல்லாம நம்மளுக்கு நோய் பாதிப்புகள் எதுவும் வராம இருக்கும். உடல் சுத்தமா ஆரோக்கியமா வைக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லாருக்குமே சிறியவர்கள் பெரியவர்களுக்கும் தூக்கம் சரியா இல்லை, எனக்கு இதனால பிரச்சனை இருக்கு, இப்ப கோடை காலம் இருக்கிறதால தூக்கம் நல்லாவே வரவே மாட்டிருக்கு அப்படின்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த தூக்கம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப மேண்டிட்டரியா இருக்கும். இப்ப சிறியவர்கள் பெரியவர்களுக்கும் தூக்கம் சரியா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தூக்கம் வரலாவே என்ன நினைச்சுக்கணும், ஒரு சைக்காட்ரிக்கா இருக்கும், அது நியூராலஜிக்கல் ப்ராப்ளமா இருக்கும். ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கம் வரலன்னு தூக்கு மாத்திரை போட்டுருவாங்க. ஸோ டெய்லிக்கு ஒரு நாள் 2 நாள் போறது பரவாயில்ல, ஆனா நம்ம டெய்லிக்கும் அந்த தூக்கு மாத்திரை போட்டோம் அப்படின்னா இதே ஒரு லைஃப் த்ரெட்டிங், ஒரு ஆபத்தான முறையில் நம்ம கொண்டு போகும். ஸோ தூக்கமின்மைக்கு தூக்கு மாத்திரை மட்டும் தான் தீர்வுனா கிடையவே கிடையாது. நம்மளுக்கு எதனால வந்துச்சு அப்படின்னு அது நம்ம காரணம் கண்டுபிடிச்சு அதுக்கு டேப்லெட் எடுத்து நம்ம அதை சரி பண்ற மூலியமா தூக்கம் நார்மலா வரும். ஸோ இது எதனால வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸ்ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அந்த மாதிரி எல்லாம் இருந்தா நம்மளுக்கு தூக்கம் வராம இருக்கலாம். சிலருக்கு பாத்தீங்கன்னா சூழ்நிலை மாற்றமா இருக்கலாம். இல்ல ஒரு இடத்துல இருந்து வேற இடத்து போய் தூங்குறாங்க இல்லையா, இப்ப ஷிஃப்ட் மாறி போய் தூங்குறவங்க, ஊருக்கு போய் தூங்குறாங்க, அவங்களுக்கு தூக்கம் அந்த மாதிரி வராம இருக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்மோக், ஆல்கஹால் இருக்கு இல்லையா, அது குடிக்கிறவங்களுக்கு இந்த தூக்கமின்மை ஏற்படும். சோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நார்மலா தூக்கம் வந்துடும். இல்ல நம்ம டேப்லெட் எடுக்கக்கூடிய கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைக்காலஜிக்கலாவோ இல்ல நியூராலஜிக்கலாவோ எதனா ப்ராப்ளம் இருந்தா மட்டும்தான் நம்ம அதுக்கான டேப்லெட் எடுத்துக்கணும். ஸோ அதே நம்ம கம்பல்சரி கண்டினியூஸா எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டாக்டர் ரெஃபர் பண்ணி எப்படி எடுத்துக்கலாம், அதோட ஃபுட் டயட் என்ன, இதனால நம்மளுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்க டேப்லெட் எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம மெயினா எதுக்கு வரும் தூக்கமின்மைனா நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ், அதாவது நோய் பாதிப்புகள் எதனா இருந்தா கண்டிப்பா அது தூக்கம் அஃபெக்ட் ஆகும். என்னென்ன மாதிரி அப்படின்னா பிபி, சுகர், கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், சொல்லிட்டே போலாம், இன்டைஜஷன், அந்த மாதிரி எதுவா இருந்தாலுமே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகக்கூடியது இந்த தூக்கம் தான். ஸோ தூக்கம் ப்ராப்பரா இல்லை அப்படின்னா நமக்கு உடல் சுத்திகரிப்பு, ஆரோக்கியம் கரெக்டா இருக்காது. அதன் மூலியமாவே நம்மளுக்கு எல்லாம் அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் சிவியரா காட்டும். ஸோ எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இந்த தூக்கத்தை நார்மல் ஆக்கும் போது நமக்கு ரெண்டுமே சரி பண்ணும். ஸோ இனி வராத மாதிரியே நம்ம ஆரோக்கியமான உணவு எடுத்துட்டோம் நம்ம வாழ்க்கை முறையில நம்ம கடைபிடிக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இல்ல நம்ம ஒரு இடம் விட்டு ஒரு இடம் சேஞ்ச் ஆகுறோம், இந்த மாதிரி நம்மளே நம்ம சரி பண்ணிக்கலாம் போது நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்க சரி பண்ணிக்கலாம். இல்ல உங்களால முடியல, கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் ஆகணும், ஏன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னும் போது நம்ம ராமலிங்க ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், உங்களுக்கு தேக நிலை, அதாவது வாத, பித்த, கஃபத்தை அறிஞ்சு உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், எவ்வளவு நாள தூக்கம் இல்லாம இருக்கு, ஸோ இது எதனால வந்துச்சு நம்ம காரணம் கண்டுபிடிச்சு நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். ஸோ இதுக்கு இன்டர்னலா மட்டும் இல்லாம நம்ம ஹாஸ்பிட்டல் எக்ஸ்டர்னலாவும் சேர்த்து கொடுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். 20% தான் அந்த நியூராலஜிக்கலா, சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆகிற ப்ராப்ளம்ஸ் வரும். மீதி 70-80% பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நான் சொன்ன மாதிரி நோய் பாதிப்புகள்லாம் வராதுதான். ஸோ அதை ட்ரீட்மெண்ட் எடுத்தாவே உங்களுக்கு நல்லபடியா தூக்கம் சரியாயிடும். ஸோ தூக்கமின்மைக்கு நம்ம தூக்க மாத்திரை எடுக்கிறது ரொம்ப தவறான விஷயம். ஸோ அதை ஃபாலோ பண்ணாதீங்க. எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நீங்க நம்ம ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். உங்களால நேர வர முடியல அப்படின்னா கீழே தெரிகிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தா அப்படின்னா வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதன் மூலியமா உங்க கருத்துக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நேர்ல கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களால வர முடியல, நீங்க வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம மெடிசன் உங்களுக்கு டோர் டெலிவரியாவே நம்ம அனுப்பி வைக்கப்படும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கும் உங்க உறவினருக்கும் உதவும். ஸோ ஷேர் பண்ணுங்க. நல்ல ஆரோக்கியமாக வாழ நம்ம மருத்துவமனைக்கு வாங்க. நன்றி, வணக்கம்.